அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் கூறப்போவது, நம் எல்லோருக்கும் பல ஆசைகள் தேவைகள் இருக்கும். நம் தேவைகள் சில நேரம் நிறைவேறாமல் போவதுண்டு. நம் தேவைகள் நிறைவேற்றி எடுக்க முடியாமல் போகும் பல கஷ்டங்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூறக்கூடிய இந்த ஆயத்தை ஓதினால் 100% நம் தேவைகள் நிறைவேறவும் ஆசைகள் நிறைவேறவும் நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் இல்லாமல் கஷ்டங்கள் கவலைகள் நீங்குவதற்கு ஓதக்கூடிய சூரத்துல் ஃபத்ஹ். முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் நாம் ஓத வேண்டும். யாரிடமும் எந்த பேச்சும் பேசாமல் ஓத வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போது, நம்முடைய கஷ்டம் நீங்குவதற்கு எந்த வழியும் இல்லை என்று நினைத்து இருக்கும்போது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது என்று நாம் நினைக்கும்போது, இனி நான் என்ன செய்வது என்று நினைக்கக்கூடிய அந்த நேரம், அப்படி இருக்கும் ஒருவருக்கு இந்த சூரத்துல் ஃபத்ஹ் ஓதுவதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல ஒரு வழியை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த முறையில் ஓதினால் போதும். எப்படி ஓத வேண்டும்? அதிகமானவர்களுக்கு பலன் கிடைத்த ஒரு சூறாவாகும் சூரத்துல் ஃபத்ஹ். ஓதத் தொடங்கும் முன் உது எடுக்க வேண்டும். கிபுலாவை முன்னிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்க வேண்டும். முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் யாரிடமும் பேசாமல் ஓத வேண்டும். உங்கள் வீட்டில் இடையில் யாரும் வந்தால் குர்ஆனை மூடி வைத்துவிட்டு ஸதக்கல்லாஹுல் அலீம் என்று கூற வேண்டும். பின்னர் மீண்டும் தொடங்கும் போது அவுது பிஸ்மி கூறி தொடங்க வேண்டும். மீண்டும் ஓத வேண்டும். இப்படி 3 நாட்கள் உங்களுடைய தேவைகள் என்ன மனதில் நியத்து வைத்து 3 நாட்கள் 21 தடவை இதனுடைய பலன் அதிகம் இன்ஷா அல்லாஹ். ஓதினால் உங்கள் மனதிலுள்ள கண்டிப்பாக கஷ்டங்களும் கவலைகள் அனைத்தும் தீரும். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கும், குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல சாலிஹான குழந்தைகள் கிடைப்பதற்கும், திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடப்பதற்கும் இந்த சூறாவை ஓதி வந்தால் போதும். 3 நாட்கள் 21 தடவை சூரத்துல் ஃபத்ஹ் ஓதி துஆ கேட்கும் போது கண்டிப்பாக மனதிலுள்ள கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும். இது பல அனுபவத்தின் மூலம் கூறுவதாகும். ஓதி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் அதிகமாக இருப்பதற்கும், வருமானம் அதிகரிப்பதற்கும், பர்க்கத்தும் ரஹ்மத்தும் அதிகமாக கிடைப்பதற்கும் ஓதுவோம். ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் நல்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.